கடும் எதிர்ப்புகளுக்கு இடையில் சில சட்ட மசோதாக்களை அவர்கள் சட்டங்களாக்கி இருக்கிறார்கள். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் விரோத சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டத்தொடராகவே முடிந்திருக்கிறது. பாஜக அரசு பாசிச அரசு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தொடரே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. இப்போது இந்தியா முழுவதும் பற்றி எரியும் பிரச்சனை எஸ்ஐஆரை பற்றி என்ன நிலைப்பாடு, ஏன் அது குறித்து எந்த தீர்மானத்தையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இது பற்றிய ஒரு உரையாடல் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்தனை பேருமே இந்த வாக்கு திருட்டு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனால் வாக்கு திருட்டு பற்றி தேர்தல் ஆணையமே பாஜக அரசுக்கு துணை போகக்கூடிய மிக மோசமான இந்த குற்றச் செயல் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? எதுவும் சொல்லவில்லை. அதைவிட வேறு என்ன பெரிய பிரச்சனை இன்றைக்கு பேச வேண்டிய பிரச்சனை இருக்கிறது? பேசவில்லை. அதே போல இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சட்டங்கள் கொடிய சட்டங்கள், ஜனநாயகத்தை சிதைக்கும் சட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் சட்டங்கள். இந்த சட்டங்கள் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன? ஏன் கருத்து எதுவும் சொல்லவில்லை? ஆணவ கொலைகளுக்கான தடுப்புச் சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். தென் மாவட்டங்களில் ஆணவ கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அந்த மண்ணில் நின்று கொண்டு ஆணவ கொலைகள் கூடாது என்று சொல்ல என்ன தயக்கம்? ஆணவ கொலைகள் குறித்து கருத்து ஏதும் சொல்லவில்லை. ஏனென்றால் கருத்தியல் சார்ந்து இன்னும் அவர்கள் விவாதிப்பதற்கே தயாராக இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை விமர்சிக்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அதிகாரத்தின் மீது இருக்கிற வெறி திமுக மீதான வெறுப்பாக மாறுகிறது, அவ்வளவுதானே தவிர கொள்கை சார்ந்த விமர்சனங்களாக இல்லை.